ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பயம் வரும்னா எப்பயும் பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது பீரியட் ஃபிலிம்னாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆடியன்ஸ்கிட்டேருந்து. அது வந்து ஒரு ஓல்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப பேசுவாங்க. இட்ஸ் அ டைரக்டர்ஸ் ஃபிலிம். இட் இஸ் நாட் சீன் as எக்ஸ்டார் இஸ் தேர். அதுக்கோசம் வர்றதில்லை. சினிமா இஸ் அ டைரக்டர்ஸ் மீடியம். பாகுபலி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அது ஒரு முக்கியமான காரணம். சார் நான் ஒரு வாட்டி புக்கை படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5 வால்யூம்ஸும் படித்தேன். நான் எல்லாம் புக்கில் இருக்கிற அந்த பேஜஸ் எல்லாம் மடித்து எல்லாம் 5 புக்கும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணேன். ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன்று தான் இருக்குது. ரொம்ப லெங்க் ஆகிடுச்சு, படம் ஓடலைன்னா எடிட்டிங் போராக இருக்குது அப்படின்வாங்க. ரொம்ப கம்மியாக கிறிஸ்பாக இருக்குது, அதனால் இந்த படம் நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த இது இல்லை. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் த தமிழ் ஆடியன்ஸ் have really welcomed the effort. ஓப்பன் பண்ணாவோட இந்த கான்வர்சேஷன்ல மோஸ்ட் வாண்டட் ஏஸ் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் தான் என் கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஆல் குட் சார். நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி ப்ளஸ் உங்களோட ஒர்க் பற்றி பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி எத்தனை லாங்குவேஜஸ் சார் நீங்கள் பேசுவீங்க? கிட்டத்தட்ட 17க்கும் மேலே லாங்குவேஜஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ எத்தனை லாங்குவேஜ் சார் நீங்கள் பேசுவீங்க? நான் ஆக்சுவலாக பேசக்கூடியது ஒரு 5-6 லாங்குவேஜ் தான். 5-6 லாங்குவேஜ் சார். நாங்களாம் ஒரு லாங்குவேஜ் பேசவே கஷ்டப்படுறோம் சார். தென் பொன்னியின் செல்வன், ஐ திங்க் ஹோல் வேர்ல்டு இஸ் டாக்கிங் அபவுட் இட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதில் எந்த விதமான எக்ஸாஜுரேஷனே கிடையாது. எந்த பக்கம் டர்ன் பண்ணாலும் வந்து பொன்னியின் செல்வன் அதோட விக்டரியை வந்து ஐ திங்க் எல்லாருமே தே ஓனிங் இட் அண்ட் செலிப்ரேட்டிங் இட். எப்படி இருக்கு சார் ஒரு வேலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி? ஆக்சுவலாக இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பிகாஸ் ஒரு நாவல், ஐ மீன் ஃபிக்ஷன், அதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணுன்ற டைரக்டரோட ரொம்ப நாள் கனவு அது. ஸோ அதை வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும்னு அவரும் ஒரு 20-30 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது முடியாமல் ஒரு வாட்டி ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி திருப்பி நிறுத்தி இப்போ ஃபைனலாக வரும்போது இதில் என்ன பியூட்டின்னா, நாவலோட ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நான் பார்க்கும்போது ஹோல் ஆஃப் தமிழ்நாடுல எல்லா ஏஜ் குரூப்பும் படத்துக்கு வராங்க. which is a good thing, because இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் தான், மேபி between 18 to 30 தான் வந்துட்டு இருந்தாங்க எல்லா படத்துக்கும். because it was about hero films or stars இந்த மாதிரி. but here is a film which is like open to all the people like above 50 who have read the book, who want to see some clean cinema, who want to see a story. I'm so happy that it's something about you've taken out from our, it could be fiction, but it's taken out from literature. So அதை வந்து எல்லாரும் கொண்டாடும் போது இல்லை, you feel doubly happy. எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இட்ஸ் அ டைரக்டர்ஸ் ஃபில்ம் மாதிரி இட் இஸ் ரிசீவ்ட். இட் இஸ் நாட் சீன் as எக்ஸ்டார் இஸ் தேர். அதுக்கோசம் வர்றதில்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் விச் இஸ் அ வெரி ஹெல்தி ட்ரெண்ட் ஃபார் சினிமான்னு தோணுது. ஏன்னா சினிமா இஸ் அ டைரக்டர்ஸ் மீடியம். டைரக்டர் அங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு கதையை சொல்கிறாரு, அந்த கதையில் இந்த கேரக்டர் இந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாருன்றது ஆக்சுவலாக தட் இஸ் ஹவு இட் ஸ்டார்டட் சினிமா. பட் எங்கேயோ நடுவில் வந்து ஸ்டார் கோசம் யார் டைரக்டர்னு கூட தெரியல, ஸ்டார் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. அந்த சூழ்நிலையில் சடனாக ஒரு டைரக்டரோட படம் எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்கன்னும் போது மோர் ஹாப்பி ஆக்சுவலி. அண்ட் நீங்க வந்து மணி சார் கூட கிட்டத்தட்ட 2000லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 98-99லேருந்து அலைப்பாய்தேலேருந்து ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் அசோசியேஷன். ஸோ உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்காரு பொன்னியின் செல்வன் நம்ம பண்ணணும் அப்படின்னு? அந்த கான்வர்சேஷன் நிறைய வாட்டி நடந்திருக்கு ஓவர் த இயர்ஸ். அது அவர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு ஒரு வாட்டி, அப்புறம் ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி ஆல்மோஸ்ட் பண்ணிடலான்ட்டு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் நடந்து ஆல்மோஸ்ட் ஆக்டர்ஸ்லாம் சில பேர் அப்ரோச் ஆகி ஆல்மோஸ்ட் நடக்கும்போது, பட் அன்றைக்கி சூழ்நிலையில் இன்னும் என்ன சொல்ல முடியும்னா, இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கோ, இந்த அளவுக்கு எக்ஸ்போஜரோ, இந்த அளவுக்கு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆளோ இல்லாத காரணத்தினால அது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி பண்ணாமல் போச்சு. அதுக்கப்புறம் வேறு படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். நடுவில் திருப்பி ஒரு வாட்டி ரிவைவல் பண்ணலாம். அதுக்கு ஆக்சுவலாக ஒரு விதத்தில் என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு கொஞ்ச நாள் முன்னாடி வித் பாகுபலி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு பார்ட், இந்த கதையை வந்து ஒரு பார்ட்டாக இல்லை சொல்ல முடியாது, அதை ட்ரைவும் பண்ணியாச்சு ஸ்கிரிப்டிங்கில்.
அது வந்து இம்பாசிபிள், ஏன்னா ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக 2 பார்ட்ஸ்லேயே சொல்கிறதே ரொம்ப கஷ்டம், அதோட குறைவாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ட் பண்ணுவாங்களா? இப்போ ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு பார்ட் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளேயும் டைம் ஆச்சு. பட் ஒரு ப்ரீசிடென்ட் இருந்தது. ஸோ அதை வச்சு சரி செட் பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணி வரும்போது ஐ திங்க் இட்ஸ் ஐம் ரியலி ஹாப்பி தட் த தமிழ் ஆடியன்ஸ் have really welcomed the effort. and அவங்களுக்கு வந்து ஒரு க்ளீன், எந்த ஆபாசம் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு ஜஸ்ட் கதை சொல்கிறோம் அண்ட் சம்திங் அபவுட் த ஓல்டு அந்த ஜோனில் பார்க்கும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ புக், அதுவும் வந்து இப்போ வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு புக். எல்லாரும் வந்து இப்போ எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நான் ஒரு புக் ஃபேர் போயிருந்த போது எல்லா கடையிலையும் வந்து இருந்தது. அண்ட் பீப்புள் வாண்ட் லைக் ஆஃப்டர் த மூவி ரிலீஸ் வந்து இன்னும் வந்து நிறைய அதை வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். ஸோ உங்களுக்கு இந்த புக்கோட அறிமுகம் எப்போ இருந்தது சார்? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ என்னென்னா சார் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தாரு. அப்போத்துக்கு நான் இன்னும் புக்கு படிக்கவே இல்லை. என்னென்னா ஒரு அவுட்லைன் தெரியும் இந்த மாதிரி கதைன்னு, பட் டீட்டெயிலாக புக்கை படிக்கவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் படித்தப்புறம் நான் என்ன சொன்னேன்னா சார்கிட்ட, சார் நான் ஒரு வாட்டி புக்கை படிச்சிடுறேன், ஏன்னா ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லைன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 5 வால்யூம்ஸும் படித்தேன். நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டட் 5 வால்யூம்ஸும் குயிக்காக படித்து இது இருந்தால் நல்லாயிருக்கும், இதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுதுன்ற மாதிரி எல்லாம் புக்கில் இருக்கிற அந்த பேஜஸ் எல்லாம் மடித்து எல்லாம் 5 புக்கும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ அதை கொலேட் பண்ணி பார்த்து எதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், எதுக்கோசம் எடுத்துகிட்டு வரல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி we had a discussion. அதுக்கப்புறம் தான் then we went into the next stage of script. So it was என்னன்னா ஒரு fully involved work for everybody. And he also did because what is the thing is அவர் எது பண்ணாலும் he does it with full heart. So இதுவும் the amount of research, the amount of experts who have already made, all those people were taken into the project. So that ஒருத்தர் வந்து இப்போ குமரவேல் இருக்காரு, அவர் வந்து நிறைய நாடகம் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணாரு, ஸோ அது அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் he came out with this world. சார், இப்போ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து ஆடியன்ஸ் வந்துட்டு எடிட்டிங் இந்த படத்தில் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. பட் இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து இவால்வ் ஆயிருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டிங் நல்லா இருக்கு, இந்த படத்தோட இந்த சீன் வந்து ஸ்டார்ட் ஆன விதம் நல்லா இருக்கு, இது முடிஞ்ச விதம் நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இவால்வ் ஆகி வந்திருக்காங்க. இது ஆஸ் எடிட்டர் ஹவு டு யூ ஃபீல் சார்? எப்படி இருக்கோ ஒரு ஒர்க்கை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த எடிட்டிங் அப்படின்ற தனியாக தெரியக்கூடாது தான் ஒரு படத்தில். பட் தென் அதை நோட்டீஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது சார்? ஸ்டோரி ஃப்ளோ அதுதான் மெயின் எடிட்டிங்கில். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள ரீச் ஆகும்போது, அவங்க அதை நோட்டீஸ் பண்ணும்போது இட்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிகாஸ் வி ஆர் ஆல்சோ அ டெக்னிக்கல் கிராஃப்ட், பிகாஸ் வி ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு ஷூட்டிங் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாததுனால அந்த எக்ஸ்போஷர் இல்லை எடிட்டிங்க்கு. பட் போக போக ஐ திங்க் பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இட்ஸ் நாட் அபவுட். இப்போ என்னென்னா ஒரு பல இதில் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன்று தான் இருக்குது, ரொம்ப லெங்க் ஆகிடுச்சு படம் ஓடலைன்னா எடிட்டிங் போராக இருக்குது அப்படின்வாங்க. இல்லைன்னா ரொம்ப கம்மியாக கிறிஸ்பாக இருக்குது அதனால இந்த படம் நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த இது இல்லை, கதையை சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொன்னீங்க, எங்கே அந்த சீன் எண்ட் ஆகுதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோம் அந்த சீனில், ஒரு படம்னாவே ஒரு 50, 70, 80 சீன். ஸோ அந்த சீனில் ஒரு விஷயத்த சொல்ல வரோம். அந்த சீனை சொன்ன உடனே அதோட யூட்டிலிட்டி ஆஃப் தட் சீன் ஆயிடுச்சு. அங்கேருந்து எவ்வளோ குயிக்காக வெளியில் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகிறோன்றது அதுதான் ஐ திங்க் இஸ் குட் எடிட்டிங். அண்ட் யூனோ ஒரு சீனுக்குள்ளே ஸ்லோனஸ் and there's no confusion and where to end the scene. இதுதான் I think you should judge editing and not with the length of the film நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் about 2 hours 47 minutes ஏதோ இருக்குது. பட் இது விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகணும், மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. 3 hour படம் எடுத்ததுனால ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடாது, இந்த மாதிரிலாம் பயம் நிறைய இருந்தது எங்களுக்கு. இருந்தாலும் இந்த கதைக்கு இதுக்கு கம்மியாக சொல்லவே முடியாது. யூ கான்ட் டூ ஜஸ்டிஸ் டு இட். அதுதான். அண்ட் நான் ஏன் இது கேட்டேன்னா, இப்போது ஐ திங்க் இந்த ஒரு படத்தில் வந்து எடிட்டரோட ஜாப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து தேவைன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? ஏன்னா எதுவுமே மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. குட்டி டீட்டெயிலில் கூட வந்து அவ்வளோ விஷயம் வந்து இருக்கு. ஸோ எப்படி இருந்தது சார்? எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது உங்களுக்கு? அண்ட் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க இந்த ப்ராசஸை? இது ஆக்சுவலாக மணி சாரோட
பண்ணும்போது we really enjoy the process ஏன்னா it's very intense, so it's also difficult ஏன்னா it's like trying to push இது இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும், அது என்ன பெட்டர் பண்ண விஷுவலாக என்ன பண்ண முடியும், இப்படியே எவ்ரிடே ஒரு சிஜி வந்ததுன்னா இந்த சிஜியில் இந்த எலிமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த சவுண்ட் இருந்தால் நல்லா, இந்த மாதிரி நிறைய புஷிங். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஒரு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்போ யூ டோட்டலி என்ஜாய் த ப்ராசஸ். ஏன்னா ஹீஸ் ட்ரைங் டு செல் சம்திங், he's trying to tell something and I am also trying to do something better than him. So there's a healthy competition. அவர் வந்து இது வேணுன்றார். இந்த படத்தை வரைக்கும் என்னென்னா the details, because so many characters are coming as the film is going on. So we have to make it very clear to the audience. So we tried our best to make it as clear as possible to get to the... சரி, இப்போது இந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது அண்ட் ஸ்டில் யூ என்ஜாய்ட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கேன் யூ பிக் ஒன் சீன் வேர் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆர் இது இங்கே இப்படி பண்ணலாம் இல்லை இந்த சீனை இப்படி எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய நீங்கள் வச்சு எடுத்து அப்படி போயிருக்கோம்ல, அது ஏதாவது ஒரு சீன் எடுத்துக்கேன் ஜஸ்ட் என்னென்னா இப்போ படம் ஸ்கிரிப்டிங்காக பண்ணும்போது இல்லை இப்போ பொன்னியின் செல்வன் என்ற கேரக்டரை ஆக்சுவலாக பிகினிங்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே. பட் அது படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒன்று செப்பரேட்டாக அவருக்கு வராரு, அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ஹாஃபில் தான் வருவார், அவரோட கதை அப்புறம் தான். ஏன்னா எப்போ வந்தியத்தேவன் அங்கே ரீச் ஆகிறாரோ அதுக்கப்புறம் தான் அவர் கதை. ஸோ ஒரு மேஜர் டெசிஷன் என்னென்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஹிஸ் பேட்டில் அந்த விஷயம்லாம் வாஸ் அ சங்க் விச் பிகினிங்கில் இருந்தது. பட் ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங் வி ஷிஃப்டட் இட் ஆஃப்டர் இன்டர்வல். ஸோ விச் டர்ன்ட் அவுட் to be well, because நம்ம ஸ்டோரி என்னன்றது we wanted to be concentrated on that வந்தியத்தேவன் ட்ராவல் பண்ணார், அவர் த்ரூவாக ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம் ஸ்டோரியன்றதுக்கோசம். ஸோ திஸ் வாஸ் அ மேஜர் டெசிஷன் in the film which he had made. Other than that is like how to introduce the emotional factor of the love story. I know interval blockல பாத்தீங்கன்னா அதுக்கு நான் கேட்க வந்தேன் actually. So அதுல வந்து we know that scene anyway will play out like that, but we used a little bit of flashbacks of the young, so that you know that in the love story is not present. Yes. It was a thing which happened in the past. So and the characters were in love. அதோட விளைவு தான் இப்போ இது நடக்குதுன்ற. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ how we tried to introduce that in the interval block. And another new thing, it's not new, but the thing is we tried maximum not to have a song as a song. If you see, every song has a story behind it, in the sense that there is a story which we intertwined with the song. இப்போ இவர் கடம்பூருக்கு வந்தால் கூட கடம்பூருக்கு வந்தார், அவங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது அப்படி தான் இருக்கும். என்னென்னா வந்தார், ஃபைட் பண்ணார், வெளியில் அவங்க அலோவ் பண்ணல வந்தியத்தேவனை, அப்புறம் உள்ளே போனால் ஒரு பாட்டு நடந்தது. பட் அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கணும், ஏன்னா பாட்டுன்ற ஒரு கான்செப்டே என்னென்னா ஒரு பாட்டுக்கோசம் போட்டாங்க அப்படின்னு இல்லாமல். ஸோ என்ன பண்ணணும்னா இவர் உள்ளே வரும்போதே பாட்டை ஸ்டார்ட் பண்ணி பாட்டும் இந்த ஆக்ஷனும் இன்டர்கட் பண்ணி அப்புறம் ஸ்லோவாக பாட்டுக்குள்ளே போய் பாட்டை இந்த மாதிரி தான். ஈவன் கம்சன் சாங்லேயும் அந்த தான் ட்ரை பண்ணோம். என்னென்னா வெளியில் ஃபஸ்ட்டு சாங் ஸ்டார்ட் ஆகும், சாங் பண்ண உள்ளே இவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் ஸோ டு இன்க்ளூட் ஸோ தட் யூ நெவர் ஃபீல் தட் சாங் என்ன படத்தை நிறுத்தினாங்களா பாட்டை போட்டாங்களா அந்த மாதிரி இருக்கிற ஜோன்லேருந்து நம்ம cinema itself has crossed. Even audience also don't enjoy it anymore. So this was difficult to have song but still not have song. I mean you need the high of a song, but enna how to integrate it to the story. Ipo and towards the end also in the interval ஒரு பாட்டு இருக்கு கொடி கொடின்னு, அந்த பாட்டும் இப்போ ஷூட்டிங் நடந்தபோது ப்ராப்பர் சாங் மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கு. 5 minute song 4-5 minute song. பட் நம்ம வைக்கும்போது இல்லை இவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு, சடனாக போய் ஒரு பாட்டு பாடினாருன்னா ஒரு டிட்டாச்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப டெலிபரேட் பண்ணோம், ஒரு வாட்டி 10 வாட்டி 100 வாட்டி பார்த்து ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணோன்னா சாங்கோட ஹை அங்கே ஒரு சின்னது தேவைப்படுது, பிகாஸ் இட்ஸ் கேன் டேக் இட். பட் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு சீன் முடியும், சீன் முடிஞ்சோடனே சாங் டைரெக்டாக ஸ்டார்ட் ஆகாமல் அவர் வந்து எல்லாரோடையும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஒரு மெரிமெண்ட்டில் இருப்பார். அதுலேருந்து ஸ்லோவாக யூ கோ டு ஃப்ரம் த மிடில் ஆஃப் த சாங் டில் த எண்ட் ஆஃப் த சாங், அண்ட் எண்ட் த சாங் இட் செல்ஃப் யூ introduce the scene. So somewhere we tried to integrate all the songs so that doesn't stick out as a song, and
இந்த ஸ்டிக் அவுட் ஆஃப் சாங் வந்து சில வாட்டி ஒர்க் ஆகும், சில வாட்டி வந்து இட் வில் டிஸ்ட்ராக்ட் யூ ஃப்ரம் த எமோஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். அதனால அண்ட் இந்த பர்டிகுலர் சீன் பத்தி ஐ திங்க் எல்லாருமே பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பார்த்திபேந்திரன்ட்ட வந்து இவரோட பாஸ்ட் சொல்லிட்டே இருப்பாரு, சடனா வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகி கட் ஆயிடும். எவ்ரிபடி வாஸ் லைக் என்ன பார்த்தாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருந்து. தட் ஆல்சோ ஹேப்பன் டியூரிங் த எடிட்டிங். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபோர் போர்டிங் மாதிரி இருக்கு, நடுவில் வேற வி ஆர் டெல்லிங் அ ஸ்டோரி அண்ட் அந்த ஸ்டோரியை நம்ம காமிக்க மாட்டேன்றோம். என்ன சொல்கிறாருன்னா, பாண்டியன் கிங் வந்து துரத்தி அடித்தேன், கடைசியில் காட்டில் கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது ஏதோ ஒரு விஷுவல் வேணும்னு தோணுச்சு. அதனால தான் சஜஸ்ட் பண்ணோம் சாருக்கு, சார் இந்த மாதிரி நடுவில் இந்த கட்ஸ் போயிட்டு வருவோம், ஸோ தட் சடனாக யூ வில் ஓப்பன் அப் டு யூ நோ சம்திங் you don't know what, and anyway you have in another 3 minutes you're going to reveal the whole thing, so it will give you that high when you're watching the film அப்படின்றது. So that worked out well for us. and நீங்க சொல்ற அந்த 3 minutes கூட நாங்க எல்லாரும் வந்து என்ன பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு டைவர்ஷன் வந்து இருந்தது. அந்த சாங் அட்லீஸ்ட் எனக்கு அப்படி இருந்தது, பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் சொல்றேன். எனக்கு வந்து அந்த 3 minutes சாங்கோ இல்ல ஓகே சீக்கிரம் ஓகே நீங்க ஏதோ ஃபீல் பண்றீங்க, ஏதோ பாத்துறீங்க, என்ன பாத்தீங்கன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து பயங்கரமா வந்து பில்ட் ஆயிருந்தது சார். ஐ திங்க் அது செம்மையா ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் அபவுட் த இன்டர்வல் பாயிண்ட், ஏன்னா இந்த படத்தில் வந்து ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் இன்டர்வல் ஒரு அந்த பார்ட் எண்ட் ஆகிறதுக்கான அந்த கிளைமேக்ஸ் பார்ட், இது மூணுமே டிசைட் பண்ணுறது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது. இட் வாஸ் சேலஞ்சிங். ஏன்னா ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்து எங்கே முடிக்கணும். ஏன்னா இன்டர்வல் பாயிண்டில் இப்போ இது வந்து ஒரு சாகா ஆஃப் அ ஸ்டோரி போயிட்டே இருக்கும். எதுவுமே இன்டர்வல் பாயிண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. பட் இன்டர்வல் பாயிண்ட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு இந்தியன் சினிமாவில். ஸோ அந்த இடத்துல ஆடியன்ஸை ஏதோ ஒரு ஹுக் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் இன்ட்ரெஸ்டாக, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம இந்தியன் சினிமா க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபாரின் ஃபிலிம் போட்டிங்கன்னா ஒரே ஐடியா ஃபுல்லாக ஃபிலிம் போட்டுருவோம், ஒரு இன்டர்வல் பாயிண்ட் க்ரியேட்டே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுக்கு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது நம்ம பார்த்தோன்னா என்ன வாட் வில் ஹோல்டுனா இந்த எமோஷ்னல் ஹோல்ட் ஆஃப் Aditya Karigalan and Nandini, which we have not told from the beginning. Slowly, it's something is there, but actually the prachana ஏதோ இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும்ன்றத we thought would be a very good interval point. The same with the end was always decided that it will be at wherever it was, but then we also decided that we'll just introduce Umairani, because that will give you the hook to see what is a character, because she's been coming very little without showing her. So அதை introduce பண்ணா maybe there will be that curiosity, what is a character about, for us to travel to the second part. So that was a decision, it purely happened during the editing process. Oh wow sir, அது actually எப்படி இருந்ததுன்னா மாவெல் படங்கள்லாம் வந்துட்டு அந்த டைட்டில் கார்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ட் கிரெடிட் சீனுக்கு வந்து வெயிட் பண்ற மாதிரி, that was like a credit scene மாதிரி இருந்தது. என்னடா அது, அதுவும் her face was like காட்டாத மாதிரி அப்படியே வந்து it's the same actor. And எங்களுக்கு ஆல்வேஸ் பயம் என்னன்னா, இது ஏதாவது முன்னாடியே இந்த அங்கங்கே பேக் ஷாட் அது இது காமிக்கிறோம், ஸோ எங்கேயாவது கண்டுபிடிச்சிடுவாங்களோ இல்லையோ தெரிய, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இது. ஸோ காமிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ரிவீல் கொடுத்தா, ஸோ தென் தெர் இஸ் ஒன் கியூரியாசிட்டி ஃபார் அஸ் இன் த நெக்ஸ்ட் பார்ட், சேயிங் தட் வாட் இஸ் திஸ் கேரக்டர், பிகாஸ் இட்ஸ் அ டோட்டலி நியூ கேரக்டர், இட்ஸ் நாட் த கேரக்டர்ஸ் வி ஹவ் எஸ்டாப்லிஷ்ட் இது வரைக்கும் இல்லையா. அந்த ஒரு பெருசா டீடைலிங்கும் அந்த கேரக்டர் பத்தி இல்ல, ஒரே ஒரு இடத்துல அந்த கேவ்ல மட்டும் தான் அவர் பத்தி சொல்லியிருக்கு. ஸோ யூ நோ இப்போ இந்த நெக்ஸ்ட் வர பார்ட்டில் தான் ஷி வில் play a part, and she's an important character in the book also. Yes. So அதுதான் சரி, ஏன்னா அந்த எண்டுக்கு வந்து எல்லாருமே என்ன இப்படி முடிச்சிட்டாங்க போச்சு, and we all knew that he's not going to die அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், because it's a history. ராஜராஜ சோழன் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு, it's not something which you're going to believe. Yes, but still அது வந்து ஒரு ஐயோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. அண்ட் இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா சார், நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது இல்லையா சார், அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இட் வாஸ் லைக் பிட் ஓகே, பொறுமையா இருந்த மாதிரி ஒன் டிராவல் இது. இப்போ செகண்ட் ஹாஃப்ல இட் மல்டிபிள் பிளேसेस வந்து யூ ஹேட் டு கவர். It something is happening in Tanjavur, something is happening in Sri Lanka, something is happening. See, mainly we took it with the story of Ponniyin Selvan, because he is going to play the part. He is the person who's going to be tried to be brought back to Tanjore. Yes. That is his mission, Vandiyadeva. So
மனசில் வச்சுக்கிட்டு we had to go, but we also need to go back to Kundavi, we need to go back to the Nandini. So at every point, so it's you'll have to maintain a certain balance, you know, so that ஒரு அப்படியே போயிட்டோம்னா ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் மறந்துடும். ஸோ அந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனலாக ஃபினாலே ஆஃப் those guys attacking இதுக்கு முடிக்க முடிஞ்சது. சார் இன்னொரு சீன் சார், வேற ஐஸ்வர்யா ராய் வந்து அந்த த்ரோன் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்களுக்குள்ள அந்த இமோஷன் ஒன்று இருக்கும், அப்புறம் அவங்களே வந்து அந்த த்ரோன்ல இருக்கிற மாதிரி வந்து அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அந்த சீன் எப்படி சார்? ஏன்னா அது ஒரு ஷார்ட் தான், அந்த ஷார்ட்ல வந்து இமோஷன் கன்வே ஆகணும், அண்ட் அந்த அந்த டியூரேஷன் வந்து எப்படி சார் ஃபிகர் அவுட் பண்ணி? அதான் அது எப்படின்னா சீன் எடுக்கும்போது மணி சார் வந்து ஒரு சீனாக எடுத்திருந்தார் ஆக்சுவலாக, ஒரு இடத்துக்கு தான். ரெண்டாவது வாட்டி திருப்பி வர ஷார்ட்டு அப்போத்துக்கு ஸ்கிரிப்டில் பிளான் இல்லை, எடுக்கும்போது ஒன்றா தான் எடுத்திருந்தார். பட் லேட்டர் பார்க்கும்போது எடிட் பண்ணும்போது அவரோட ஐடியா தான் சொன்னார், என்னென்னா பின்னாடி ஒன்று போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நினச்சோம் கரெக்டு, என்னென்னா இங்கே ஒன்று நடந்தது, அதோட விக்ட்ரி அங்கே வந்தால் ஒரு மியூசிக்கெல்லாம் அந்த விக்ட்ரி எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படி இருக்கும். அப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பொண்ணோடு இருக்கிறத இதை வச்சோம், செகண்ட் டைம் வந்து டெலிபரேட்டாக அந்த பொண்ணு இல்லாத ஒரு ஃப்ரேமை யூஸ் பண்ணி அவள் திரும்பி. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நடந்த விஷயத்துக்கு இவர் ஓகேன்னு சொன்னார், சொல்ல வச்சாங்க, என்னென்னா பொன்னியின் செல்வனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் ஏன்னா இந்த படத்தில் என்னென்னா நந்தினின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ் த மெயின் ஆன்டகனிஸ்ட், அவங்க தான் வில்லன்ஸ் ஆஃப் த ஹோல் ஸ்டோரி. ஏன்னா ஷீ இஸ் மேனிப்புலேட்டிங், ஸ்கீமிங், எவ்ரி திங், பட் ஷீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் வில்லன். முறைச்சு இது பண்ணி அந்த மாதிரி ட்ராமேட்டிக்காக இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும்போது அவங்க ஆன்டகனிஸ்டாக தோணணும், பட் அவங்க வந்து ரெகுலர் வில்லன் மாதிரியும் இருக்கக்கூடாது. ஏன்னா சார் அந்த மாதிரி எடுக்கவும் இல்லை, ரெகுலர் வில்லன் மாதிரி அவர் ஷீ இஸ் ஒன்லி ஸ்கீமிங், ஷீ இஸ் ஃப்ளர்ட்டிங், ஷீ இஸ் கெட்டிங் அ ஜாப் டன் அந்த மாதிரி. பட் உள்ள வந்து ஷீ இஸ் லைக் வெஞ்சன்ஸ். ஸோ இது தெரியணும்னா இந்த மாதிரி we need to underline 2-3 இடத்துலன்றது. even if you see in another place also we decided and we had done that is இவங்க வந்து அந்த ஓலை கொடுத்து போய் பொன்னியின் செல்வன் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அந்த கலபதிக்கு கொடுத்து அமிச்சப்புறம் பார்த்தா we would have cut to her, நார்மலாக அவள் எக்ஸ்ப்ரெஷன் வச்சா அதில் எவ்வளோ வில்லனியாக அவ்வளோதான் தெரியும். பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதில் இன்டர்கட் பண்ணியிருப்போம் விஷுவல்ஸை, நாசரோடது என்ன நடந்தது அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில். ஸோ வி ஜஸ்ட் பில்ட் இட் அப் ஸோ தட் த வில்லனி இஸ் லிட்டில் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் ஃபார் அ காமன் ஆடியன்ஸ், இல்லை ரொம்ப சட்டிலாக போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வி ட்ரைட் ஆல்வேஸ் டு புஷ் ஹர் அப் ஸோ தட் பிகாஸ் ஷீ ஆக்சுவலி அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் அப்போ தான் மிச்சது ஒர்க் ஆகணும். கரெக்ட் சார். அண்ட் அதே மாதிரி அந்த ஃபேஸ் ஆஃப் சீனுமே வந்து புக் படித்தவங்களுக்கு வந்து அந்த சீன் ரொம்ப எப்போவுமே பிடிச்ச ஒரு சீன். அது நந்தினியும் குந்தவை 2 ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் அது வந்து ட்ரெய்லர்லேயுமே அந்த ஷார்ட் வந்து அது ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சார்? அந்த ஷார்ட் அந்த சீன் பற்றி சார் அவங்க 2 பேரும் அதுதான் அது என்னென்னா இட்ஸ் ஹர் என்ட்ரி இன் டு த film Kundavi, and இவங்களை ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, you know what sort of a person Nandini is. So sir wanted her to have a very powerful impact on the proceedings. ஏன்னா அதுக்கப்புறம் கூட அவங்க போய் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. So her introduction starts with her coming, standing up to this woman who's scheming, and then going inside and also disturbing the whole thing of இவங்களை பிளாட்டை வந்து ஷி டிஸ்டர்பிங். ஸோ தட் ஹோல் திங் வாஸ் ஃபார் தட். ஸோ வி ஆக்சுவலி ஸ்பெண்ட் இனஃப் டைம் ஆன் தேர் ஃபேஸ் ஆஃப் they coming and made it very dramatic. That moment we highlighted and made it dramatic so that you can feel that there are 2 people who are going to, you know, she's going to be equal adversary to Nandini and not anything less. So that is how it got conceived. சார் இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த டெலிட்டட் சீன் அப்படின்ற ஒரு இது வந்து பாப்புலராக போயிட்டே இருக்கு, அண்ட் நிறைய படங்களில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது எங்களுக்கு நார்மலாக பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ இதில் ஏதாவது டெலிட்டட் சீன் ஏதாவது இருக்கா? என்னென்ன இல்லை, நாங்கள் இப்போ வரைக்கும் என்ன ரிமூவ் பண்ணோம் என்ன அந்த மாதிரி அந்த ஜோனுக்கு வரவே இல்லை. ஏன்னா இப்போ தான் படம் முடிச்சிருக்கோம்.
இப்போ போய் we have to see. There will be small things which we would have deleted, but it's not like some major sequence which we have deleted or anything like that. Basically, what we would have deleted was maybe there would have been a little more elaborate scene, which would have made it more concise. Concise பண்ணிருப்போம் in terms of dialogue. ஏன்னா ரொம்ப டயலாகா இருந்தா ஜனங்க உட்காந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்களா இல்லையா இந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு நடுநிசி கூட்டம்னு அவங்க எல்லாரும் உட்காந்து பிளாட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து தேர் மச் மோர் டீடைல்ஸ் ஆல்சோ இன் த சீன் when it was written, because everything has to be explored, like பெரிய பழையவேட்டையரோட பாஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் படம் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பயம் வரும்னா எப்பயும் பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது பீரியட் ஃபிலிம்னாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆடியன்ஸ்கிட்டேருந்து எனக்கு தோணுது. லாஸ்ட் 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பீரியடாக ஒரு படம் வந்ததுன்னா அது வந்து ஒரு ஓல்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப பேசுவாங்க, ஃபஸ்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கூட we have to keep in mind. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வருமானு. பட் இதில் என்னென்னா ஓரளவுக்கு ப்ரெசன்டேஷன் ஐ திங்க் வாஸ் மச் மோர் டுடே. And it was also very aesthetic and real, the presentation. So even the scenes were cut with full of energy. But Devaralan song is like one bundle of energy, the whole song. It's not playing on the main part at all. It's playing on one separate character who plays part later only. But at that point, to devote time and to get that magic of a song, அவர் சொல்கிற விஷயங்க, and it was என்ன சொல்வீங்கன்னா the edit pattern totally was very energetic தான். எங்கேயுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணுன்றது எங்கேயுமே அப்படி தோணவே இல்லை. மேக்கிங் இஸ் மாடர்ன், பீரியட் இஸ் பீரியட். ஸோ இந்த மாதிரி தான் we actually planned it itself. சூப்பர் சார். ஸோ டெலிட்டட் சீன் பெருசா ஒன்றும் இருக்கல, கரெக்டாக தான் நாங்களே எடிட் பண்ணோம். நீங்க பார்க்குறது எல்லாமே நான் எடிட் பண்ணது தான். We made a conscious decision. ஆக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களில் கூட we never went into the zone of பாகுபலி. நாங்கள் எப்படியும் எக்ஸைட்டடாக இருப்போம் பார்ட் 2 நல்லா இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்து தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு.